ஆய்வின் வெளிப்பாடுகள் குறிப்பாக எய்ட்ஸினுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட சமயம்தான் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது ஆரோக்கியம் அல்ல. இதற்கான காரணம் பண்பாடுகள் தாண்டின மக்களினுடைய செயற்பாடுகளாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆமா கஜமுகன், குறிப்பாக பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெற உள்ள நிலையிலே இலங்கை தொடர்பான ஒரு சான்றிதழை வழங்கக்கூடியதாக அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலே வெளியாகிற செய்திகள் அனைத்துமே அமைந்திருக்கிறது. ஆகவே எந்த ஒரு விடயத்தையும் அரசு வெளிப்படைத்தன்மையோடு வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு விடயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஜனநாயகம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசிலே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் நோக்கிலே நாட்டினுடைய நிலையை அப்படியே வெளிப்படைத்தன்மையோடு வெளிப்படுத்துகிற ஒரு செய்தியாக இதனை நான் காண்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கூறலாம் கோகுல், உங்கள் விடயத்திலிருந்து குறிப்பாக இந்த ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்ற விடயங்கள் பல ஆண்டுகள் நடைபெறும். ஒரு 5 தொடக்கம் 10 வரையிலான ஆண்டுகள். அந்த ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்ற அந்த தொழில்நுட்பம் அல்லது நிகழ்ச்சி நிரல் ஐக்கிய நாடுகளுடைய சாசனத்தினூடாக அமைவுறுக்கப்பட்ட ஒரு அறிக்கை பட்டியலாகத்தான் இருக்கும். இது இலங்கையில் இருக்கக்கூடிய அரச நிறுவனங்கள், அரச சார்பற்ற நிறுவனங்கள், அரச சார்பற்ற பல நிறுவனங்கள் செயல்படுகின்றன. எடுத்து அவற்றை ஆய்வுக்குட்படுத்தி அறிக்கைகளாக வைத்திருப்பார்கள். ஆனால் நீண்ட காலமாக நீங்கள் பார்த்தீர்களாக தெரியும், வகையான அறிக்கைகள் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டது குறைவு. அண்மை 2 மாதங்களில் தொடர்ச்சியாக இலங்கை பற்றிய பல செய்திகள் முன் வந்திருக்கின்றன. இலங்கையினுடைய வருமானமும் செலவினமும், அதே நேரத்தில் வாழ்க்கை தரம், இலங்கையினுடைய சூழலியல் நிலை, மனிதாபிமான நிலை, இப்படி பல விடயங்கள், சுதந்திரம், மத சுதந்திரம், இது பற்றிய பல அறிக்கைகள் தொடர்ச்சியாக வெளிவந்திருக்கின்றன. நீங்க சொன்னவற்றை கொஞ்சம் ஆழமாக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஏனென்றால் ஜனநாயக சோசியலிச குடியரசு என்ற அடிப்படையில் இந்த பொதுநலவாய மாநாடு நடைபெறும் இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கைங்கரியம் கூட சொல்லலாம். உட்கட்சி பூசல், நாட்டில் ஜனநாயகம் துளியும் இல்லை, இப்படி சொல்வது யாரு? ரணில் விக்ரமசிங்க போன்று தெரிகிறது. அவர் யானை கோபத்தோடு இருக்கிறது பாருங்க. உட்கட்சியில் இருக்கிற உட்கட்சி பூசல்ல அது யானை கோபத்தோடு மிதிக்குதுன்னா அப்ப யானை அந்த உட்கட்சியில் இருக்கிற பலருடைய அந்த மிக பூதாகரமான செயற்பாடு அவர் மிதிக்கணும். ஆமா, பலரும் சேர்ந்து இருக்கிறார்கள், அவர் தனியாக இருக்கிறார். ஆனால் அப்போதும் கஜமுகன் கையிலே இருக்கக்கூடிய அதிகாரம் என்கிற அந்த பிடிமானத்தை, அந்த அங்குசத்தை அவர் விடவில்லை. அந்த அங்குசத்தை மட்டும் கையில் வைத்திருக்கிறார். அழகாக அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதீப்பினுடைய கார்ட்டூன். இதில் மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்தில் நாங்கள் கூற வேண்டிய விடயம், நேற்றைய தினம் உயர் கட்சி உயர் சபை அமைப்பதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. இருந்த போதும் கூட இந்த கலந்துரையாடல் இன்னும் ஒரு தீர்க்கமான இடத்தினை எட்டவில்லை என்று நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச கூறியிருந்தார். இருந்தாலும் நேற்றைய தினம் பாருங்க, பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக அவர் தான் இருப்பார், எதிர்கட்சி தலைவராக அவர் தான் இருப்பார், கட்சியில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட தலைவராக அவர் இருப்பார். தன்னுடைய தலைமை பதவியை தான் இன்னொருவர்கள் கொடுக்க சொல்லி அவ்வளவு தூரம் ஏனையோர்களும் படிகிறங்கி வந்து விட்டார்கள். இருப்பினும் அதுக்கான ஒரு முடிவு கிடைக்கவில்லை. கஜமுகன் ஒரு வகையில் இதனை ஒரு கண் துடைப்பு என்று சொல்லலாம். அவர் தன்னுடைய அதிகாரங்களை குறிப்பிட்ட ஒரு நபருக்கு கொடுப்பதை விட ஒரு தலைமைத்துவ சபை என்கின்ற ஒரு அமைப்பினை அமைத்து அதற்கு கொடுக்க வேண்டும் என்று எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதனை ஆக மொத்தத்திலே என்ன சொல்லுவார்கள், அந்த எறும்பு தேய்ந்து என்னமோ எறும்பான கதை மாதிரி இது வேறொரு வகையிலே இருந்தாலும் அவருடைய ஒரு செல்வாக்கு ஆளுகை இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். பார்ப்போம் பொறுத்திருந்தது. தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்த்து ஆராய்ந்தோம். அதே தினக்குரல் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. இதை குறிப்பாக நீங்கள் கரிசனை காட்டுகின்றீர்கள் என்ற காலையில், தோழர் தியாகவிற்கும் தமிழக மக்களின் போராட்டங்களுக்கும் தலை வணங்குகிறோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செய்தி ஒன்று இருக்கின்றது. தமிழர் விடுதலை மன்னிக்க வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூறிய கருத்தாக இருக்கிறது. இது எதை கூறுகிறது? குறிப்பாக பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிலே இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்ளக்கூடாது என்று தமிழகத்தில் இருந்தும் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மன்மோகன் சிங்கும் கூட அண்மையிலே குறிப்பிட்டிருந்தால் தமிழக மக்களினுடைய உணர்வுகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டினையும் தான் தெரிந்து கொண்டதன் பின்னர் தான் பொதுநலவாய மாநாட்டினுடைய அரசு தலைவர்கள் மாநாட்டிலே கலந்து கொள்வதா இல்லையா என்ற தீர்மானத்தை எடுக்க இருப்பதாக. ஆகவே தியாகு என்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளர், மார்க்சிய சிந்தனையாளர் பொதுநலவாய மாநாட்டிலே இந்திய பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு உண்ணாவிரதத்தை சாகும் வரை ஆரம்பித்திருந்தார். ஆகவே பிரதமருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அதனை நிறைவு செய்திருந்தார். அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. ஈழத் தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பாரதம் அலை அலையாக வழங்குகின்ற ஆதரவை மதிப்பதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்சிசம் இன்று பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான நாள். ஆமா,
உலக வறுமை ஒழிப்பு தினமாக இன்றைய தினம் இருப்பதால் பாரதியினுடைய ஒரு கவிதையும் நினைவு வருகிறது. கஜமுகன், நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு முத்தாய்வு கொடுக்கிற போது இனி ஒரு விதி செய்வோம், அதை எண்ணாலும் காத்திடுவோம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இவ்ஜகத்தினை ஒழித்திடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதேதான் கார்ல் மார்க்சும் அதிகப்படியாக கூறியிருந்தார். மார்க்சிசம் கம்யூனிசமினுடைய அடி சிந்தனை கூட இந்த வறுமை, பசி, பிணி என்கின்ற அடிப்படையில தான் இருக்கின்றது. அதனால்தான் சகல வளங்களையும் பிரித்து எல்லோருக்கும் கொடுப்போம் என்கின்ற அந்த முறையை வந்தது. அந்த முறையும் இன்று தோல்வியடைந்திருக்கின்றது. அடுத்து ஆனால் இன்னும் அது சாகவில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றும் இருக்கின்றார்கள் மார்க்சிய சிந்தனையாளர்கள். அவர்கள் இருப்பதனாலும் என்னமோ இன்றும் ஓரளவு வறுமையை ஒழிக்கிறதுக்கான ஒரு நிலையில மக்கள் இருக்கிறார்கள். ஆமா, அன்பே சுபம் படம் அதை மிகவும் சிறப்பாக கூறுகின்றது. இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம், பொதுநலவாய மாநாட்டில் போர் தொடுக்கும் பிரிட்டன் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. இது சுடரொலியினுடைய தலைப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே பிரிட்டனுடைய தூதுவர் கூறிய கருத்து இன்று தமிழ் பத்திரங்களுடைய பல பத்திரங்களின் பிரதான தலைப்பாக வந்திருப்பதை நாங்கள் கூற வேண்டும். அடுத்து, தீர்வை காணும் வழியை ஜனாதிபதியை தீர்மானிப்பார், கூட்டமைப்பின் தாளத்திற்கு ஆட முடியாது என்கின்றார் திஸ்ஸ விதாரண. அமைச்சர் திஸ்ஸ விதாரண பேராசிரியர். இவரை பற்றி கூற வேண்டும் என்றால், பாராளுமன்ற தெரிவுக்குழுவிற்கான முக்கிய பிரமுகராக இவர் தான் இருக்கின்றார். தெரிவுக்குழுவை அமைத்து அதன் மூலமாக அறிக்கை சமர்ப்பதற்கு வழங்கப்பட்ட ஆணை பேராசிரியர் திஸ்ஸ விதாரணவுக்கு இருக்கின்றது. இவருடைய கருத்தாக இருக்கிறது. என்ன நினைக்கிறீர்கள்? இவர் ஒரு இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு அமைச்சர் திஸ்ஸ விதாரண பேராசிரியர். பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு கூடிய கருத்துக்களை தான் தமிழ் மக்களினுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களினுடைய சுயநிர்ணய உரிமையாக இருந்தாலும் சரி, அவற்றை இவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்போது கடந்த ஒரு சில மாதங்களாக அவதானித்து பார்ப்பீர்களாக இருந்தால் கஜமுகன் கொஞ்சம் கடின போக்கோடு சில கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்போடு முரண்பாடினை தோற்றுவிக்கும் வகையிலே கருத்துக்களை வெளியிட்டார். ஆனால் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு வர வேண்டும் என்பதை சுமூகமாக தெரிவித்த ஒரு அமைச்சர்களே பேராசிரியர் திஸ்ஸ விதாரண ஒருவர். நீண்ட காலமாக அப்படித்தான் கூறி வந்தார். இப்போது கொஞ்சம் காரசாரமாக கூட பார்க்கின்றது. அவருடைய கருத்தா அழுத்தத்தின் கருத்தா என்பது பின்னர் தான் தெரிய வரும். அடுத்து, ராஜபக்ச என்ற தனி மனிதருக்காகவே நடத்தப்படுகிறது பொதுநலவாய மாநாடு, மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்கின்றது ஜேவிபி. ஆமா, குறிப்பாக ஜேவிபியினுடைய தலைவர் சோமவங்ச அமரசிங்க கடந்த காலங்களிலே நீங்கள் பத்திரிகையிலே தொடர்ச்சியாக அவதானித்து பார்த்திருப்பீர்களாக இருந்தால் கஜமுகன், இவர் தொடர்பான எந்த ஒரு செய்தியும் கடந்த நாட்களிலே சில மாதங்களாக கூட வெளியாகி இருக்கவில்லை. அதில் இன்னும் ஒன்று, ஏதோ ஒரு வகையில் காய்க்கிற மரத்துக்கு தானே கல்லடிக்கப்படும். ஆம், அதுபோன்று இவரும் கூட இப்போது இந்த சந்தர்ப்பத்திலே பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே பல்வேறு தரப்பினரும் இருக்கிறார்கள். இவர் கூறிய இந்த கருத்தும் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற கருத்தாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தெரிவித்து தான் இருக்கின்றார் என்பதை ஞாபகப்படுத்துவதாகவும் இருக்கக்கூடும். நாங்கள் கூறுவதற்கான காரணம் ஏனென்றால், கடந்த தேர்தலின் போது ஜேபியினுடைய நிலை அதனை ஓரளவு தெரியப்படுத்துகிறது. கனடா இந்தியாவின் முடிவு அலட்டிக் கொள்ள மாட்டோம், மாநாடு குறித்து அமைச்சர் கருத்து என்கிற செய்தியாக இருக்கு. நேற்று அமைச்சர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனை கூறிய கருத்து இது. ஆமா, அது மாத்திரமல்லாமல் ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்குலவும் கூட இப்படியான இதற்கு ஒத்த ஒரு நிலைப்பாட்டை நேற்று வெளியிட்டிருந்தார். இவை இலங்கை செய்தியாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்திகள், உலக செய்தியாளர்களுக்கு அல்ல. ஆமா. அடுத்து, இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்களில் 3 வவுனியாவில் பதவியேற்பு. நாங்கள் பார்த்த செய்தி. ரணிலின் செயலருக்கு போலீஸ் வலை என்கின்ற செய்தி. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சுகத் சந்திரசிறி மற்றும் மேல் மாகாண சபையின் முன்னாள் தலைவர் கிட்சிரி கஹட்டபீட்டி ஆகியோரை போலீசார் வலைவிரித்து தேடி வருகின்றனர் என்று சொல்லப்படுது. அக்டோபர் 5ஆம் தேதி மாத்திரையில் நடந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் தலைமைத்துவத்தில் இருந்து விலக வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை ஏற்பாடு செய்தார்கள். அதன் மீது சிலர் தாக்குதல் நடத்தினார்கள். அதாவது ஏற்கனவே திட்டமிட்ட தாக்குதல் என்பதை நாங்கள் அழகாக படம் பிடித்து காட்டியிருந்தோம். நியூஸ் செய்திகளிலே அது தொடர்பான அனைத்து துல்லியமாக வட்டம் போட்டும் காட்டியிருந்தோம், கட்டமிட்டும் காட்டியிருந்தோம். அதிலே முக்கியமான சந்தேக நபர்கள் 2 என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய கட்சித் தலைவர் ரணிலினுடைய செயலாளர் மற்றும் முன்னாள் மேல் மாகாண சபை தலைவர் 2 தொடர்பான தகவல்களை அறிந்திருந்தால் 119 என்கின்ற அவசர அழைப்பு பிரிவுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள். அடுத்து, சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் 9 பேருக்கு உடனடி இடமாற்றம் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சரின் செயலாளரின் உத்தரவின் பேரிலேயே செய்யப்படுகின்றது. சட்டம் மற்றும் ஒழுங்கின் அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருப்பது யாருக்கு என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு பிரிவிலே இருந்த ஒருவர். அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக ஒரு தேர்தலின் முன்னரும் தேர்தலின் பின்னரும் இடமாற்றங்கள் அரசு அதிகாரிகளுடைய முக்கியமான இடங்களிலே இடமாற்றம் ஏற்படுத்துவது என்பது சர்வசாதாரணமான ஒரு விடயம். அப்படியாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சட்டம் மற்றும் ஒழுங்குக்கான அமைச்சராக
இருப்பவரும் நமது மாண்புமிகு ஜனாதிபதி ஞாபகப்படுத்த அதற்கு கீழ் தான் இந்த அமைச்சு இருப்பது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும். தியாக திருநாள் கோலாகலம், காலையில் முஸ்லிம்கள் விசேட தொழுகை என்று செய்தி. நேற்று தினம் தியாக திருநாளினுடைய நாள், இன்று வறுமை ஒழிப்பு தினம், எல்லாவற்றுக்கும் தொடர்பு இருக்கிறது. பல பெண்களுக்கு சூனியம் வைத்த சிறுவன் மக்களால் நையுடைப்பு, ஆசாமியும் வசமாக மாட்டினார். அம்பலாங்கோட கொப்பிட்டிகோட பகுதியில் தாய்வான் சமாதிகம் எனும் பிரதேசத்தில் வாழும் பெண்கள் தொடர்ச்சியாக நோய்க்கிருமி தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். சூனியம் வைத்த சிறுவனுக்கு 16 வயசு. முதலில் சூனியம் உண்மைதானா, நாங்கள் பத்திரிகை செய்திக்கு போறதுக்கு முதல் அதை பார்க்கணும். கிருமி எப்படி சூனியத்தினூடாக வரும், இரண்டாவது விடயம் பார்க்கணும். பெண்கள் அந்த கிருமியை தாங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டு உட்புத்தினார்களா, இல்லாட்டி சும்மா இருக்கும் போதே உட்புத்துற அந்த பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த சிறுவனுடைய கைங்கரியத்தை யோசிச்சு பாருங்க. 16 வயசுல என்ன செய்யலாம்னு கேட்கிறார்களுக்கு ஒரு விட. இது அம்பலாங்கோட பகுதியில் பதிவு செய்து விமர்சனம் இல்ல, செய்தியாக தான் கொடுக்கலாம். சுடர்லோனி ஆசிரியர் தலையங்கம் மன்மோகன் சிங்கின் சமிக்ஞை என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அடுத்து கார்ட்டூன் பார்ப்போம். கின்னஸ் சாதனை அமைச்சர் தொகை, விலைவாசி கின்னஸ் சாதனை, ஜேபியினுடைய சிந்தனை. சில கார்ட்டூனிஸ்ட் மிக பெரிய ஒரு விடயத்தை, சிந்தனையை மிக எளிமையாக காண்பித்து விடுவார்கள். ராமகாஜமுகன் அது என்ன சொல்வது, அது அவர்களுடைய அந்த ஒரு வரப்பிரசாதம் போன்று இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொன்னால் அழகா காண்பித்து விடுவார்கள். இதுக்கு மேல நாங்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவை சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகள். அதைத் தொடர்ந்து வீரகேசரியை பார்ப்போம். வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பு, இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கவே மாநாட்டை நாம் பயன்படுத்துவோம். பொதுநலவாய மாநாடு தொடர்பில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜோன் ரான்கின் தெரிவிப்பு என்கிற கருத்து பிரசுரமாயிருக்கிறது. 2 லட்சம் வாக்காளர்களுக்காகவே கனடா பொதுநலவாய மாநாட்டில் பங்கேற்கவில்லை. கூட்டமை முடிவு ஆச்சரியம் அளிக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானம் கவலை அளிக்கின்றது. நாம் குறிப்பாக கனடா பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிலே கலந்து கொள்வதில்லை என்கின்ற நிலைப்பாட்டை வெளியிட்டிருந்தது. இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது கஜமுகன். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு பேரவையிலே அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் தொடர்பான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது. இதிலே நியூசிலாந்து தான் அங்கம் பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய ஆதரவு நியூசிலாந்துக்கு தேவைப்படுகிறது. ஆஸ்திரேலியா தான் அங்கம் பெற வேண்டுமாக இருந்தால் ஆஸ்திரேலியாவுக்கும் அதன் ஆதரவு தேவைப்படுகிறது. இதுபோன்று கனடாவுக்கும் அதன் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் கனடா தன்னுடைய நிலைப்பாட்டினை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தும் இலங்கையினுடைய நாட்டினுடைய தலைவரை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே, ஜனாதிபதி அவர்களை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சந்தித்து அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இவர் இப்படியான ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் நல்லதொரு முடிவினை எடுப்பார், வெளிவிவகார அமைச்சர் நம்பிக்கை என்கிற செய்தி. இனி இலங்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த இந்திய அமைச்சர் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழக மீனவர் பிரச்சனை பற்றி, இலங்கை மீனவர்களின் பாதிப்பு பற்றி எமது அமைச்சர்களும் பேச வேண்டும் என்பதுதான் நமது மக்களினுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சர்வேஸ்வரன், சிவமோகன், தியாகராஜா வவுனியாவில் பதவி பிரமாணம். வடமாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்கள் இன்று பதவி பிரமாணம். வடக்கு கிழக்கு இணைக்க முயன்றால் அதற்கு அரசியல் அமைப்பு ரீதியாக பதிலளிக்க தெரியும், அரசாங்கம் கூறுகின்றது. நாம் குறிப்பாக கடந்த காலங்களிலே வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வடக்கு கிழக்கை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதற்கு ஒரு பதிலடியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. வடகிழக்கு இணைப்பு சர்வதேசத்தின் உதவியுடன் நிச்சயம் நிறைவேறும், ஆருடம் கூடுகிறது தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம். இந்தியாவின் தேவைக்காக வடக்கு கிழக்கு இணைக்கும் கூட்டமைப்பின் எண்ணம் ஈடேறாது, ஜேவிபி செயலாளர் டீல்வின் சில்வா குற்றச்சாட்டு. அன்றிலிருந்து வடகிழக்கு கொண்டு சேர்வது என்பது ஜேவிபியினுடைய கொள்கையில இல்ல. ஆனா தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா ஜேவிபி மட்டும்தான் முதல் சொன்னது, இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே கட்சி. ஆட்கள் மாறி இருக்கிறார்கள், ஒரே கருத்தை தான் திரும்ப. அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பில் உறுதியான முடிவு, பேச்சுக்கள் தொடரும், சஜித் பிரேமதாஸ் எம்பி விளக்கம். உலகத்துல எல்லா விஷயமும் சமாதானமும் முடிஞ்சாலும் இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள பிரச்சனை மட்டும் முடியாத போல இருக்கு. ஆமா, முடியாது. என்ன காரணமோ தெரியாது.